அப்படிப்பட்ட அற்புதமான ஐயன் ஐயப்பனை அவனுடைய விரத மகிமைகளை பார்த்தோம். அந்த சபரிமலைக்கு எப்படி செல்ல வேண்டும், முறையாக எப்படி செல்ல வேண்டும், குருமார்களை எப்படி மதிக்க வேண்டும் என எல்லாவற்றையும் பார்த்தோம். பெண்களுக்கு குறிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த சபரிமலை விரதத்திலே அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களை தரம் தாழ்த்தி பேசக்கூடாது, அவர்களை சொல்லி திட்டக்கூடாது. இல்லங்களிலே நான் விரதம் இருக்கின்றேன், நீ அப்படி இரு இப்படி இரு என்று அவர்களை நாம் கமெண்ட் செய்யக்கூடாது. பெரும்பாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாலையிட்டு விரதம் இருக்கின்றோம், ஆனால் அவர்கள் மாலையிடாமலே நமக்காக விரதம் இருக்கின்றார்கள். ஆகவே பெண்களுடைய பங்கு இந்த விரதத்திலே மிக 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 முக்கியமானது. ஆகவே அவர்கள் இருக்கின்ற விரதம்தான் 50% நம்மை மலையேற்றி இறக்குகின்றது. நம்முடைய விரத பலம் 50% தான், அவர்களுடைய விரத பலம் 50% நம்மை மலையேற்றி இறக்குகின்றது. காரணம், நமக்காக அவர்கள் அதிகாலையிலே எழுகிறார்கள். எழுந்து வீடு பெருக்கி சுத்தம் செய்து அனுதினமும் கோலம் போட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து நாம் பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்து நமக்கு தங்களால் என்ற அத்துணை உதவிகளையும் செய்து நமக்காக அவர்கள் விரதம் காக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு மாளிகைபுரத்தையும் நாம் வணங்க வேண்டும். அவர்களுடைய விரத பலம்தான் நம்மை மலையேற்றுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டால் எந்த இல்லத்திலேயும் சண்டை சச்சரவுகள் வராது. ஆகவே இப்படி பெண்களை எல்லாம் மதித்து இந்த விரதத்தை மேற்கொள்வோம். என் மனதில் எப்பொழுதும் உன் நினைவேதான், உன்னை நம்பி ஓடி வந்தோம் உன் மலைக்குத்தான், வினைகளையே கடை தெரிவாய் வேண்டுவோர்க்குத்தான், நீ விஜயனுக்கு கீதை சொன்ன கண்ணன் மகன்தான். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, மாமலை வாசா சுவாமி சரணமையப்பா, வீரமணி கண்டா சுவாமி சரணமையப்பா, உன்மலை வரவே சுவாமி சரணமையப்பா, அனுகிரகம் செய்வாய் சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, கருத்தினில் நினைத்தோம் முன் மலர் பாதம், சரணகோஷமே எங்களின் வேதம், கருத்தினில் நினைத்தோம் நின் மலர் பாதம், சரணகோஷமே எங்களின் வேதம், கரிமலை வாசா பந்தள ராஜா, கரிமலை வாசா பந்தள ராஜா, குமரன் சோதரா மதன மோகனா, சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. மீண்டும் மீண்டும் பல மலை சென்ற குருமார்கள், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற குருசாமிமார்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, மாலையிட்டிருக்கின்ற சாமிமார்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியமான இந்த சபரிமலை பயணம் சிறப்பான முறையிலே அமைந்து வருடா வருடம் இந்த சபரிமலை மண்ணை மிதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை ஐயன் ஐயப்பன் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். எல்லோருக்கும் நோயற்ற குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வு வழங்கி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, என்னை வாழ வைத்து என்னுடைய குருநாதர் அமரர் வீரமணி சுவாமி அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த அருமையான பாக்கியத்தை இந்த வருடம் ஐயன் ஐயப்பனை பற்றி பேசுகின்ற ஒரு அருமையான பாக்கியத்தை, பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்றார் அப்பர் பெருமான். அப்படி
ஐயப்பனை பற்றி பேசுகின்ற ஒரு பொன்னான நாளாக எனக்கு மாற்றி கொடுத்திருக்கின்ற தமிழ் ஹிந்து நாளிதழுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா.